ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் ஐடியா தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் 1 2 3 4 ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதை அப்படியே லைன் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த சைடு மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி 1 2 3 4 ஸோ ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுவும் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சைடு போட்டாச்சு. இப்போ மீதி இருக்க ரெண்டு சைடும் அதே மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி 4 பக்கமும் லைன்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போது இதில் கார்னரில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த 4 கார்னரில் இருக்க பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் இந்த சைடில் தேர்ட் லைனில் கரெக்டாக தேர்ட் லைனில் ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்க லைன்லேயும் 1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது அந்த லைன்லேருந்து க்ராஸாக இந்த கீழ் லைனுக்கும் அதே மாதிரி மேலே இருக்க லைனுக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ இன்னும் கிளியராக தெரியும். இப்போது இதே மாதிரி தான் இந்த பக்கமும் தேர்ட் லைனில் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க லைன்லையும் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து லைன் போட்டுடணும். அதுக்கப்புறம் க்ராஸாக இந்த மாதிரி 2 பக்கமும் லைன் போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ கரெக்டாக அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா லைன்ஸுமே பென்சிலில் போட்டோம்ல, அந்த எல்லா லைன்ஸுமே இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி லைன் அதுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி போட வேணாம், கிழியாத மாதிரி சும்மா மேலே மட்டும் லைன் இருந்தால் போதும். அப்போ நம்மளுக்கு அது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி எல்லா பக்கம் இருக்க லைன்ஸையும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் இந்த சைடில் பேக் சைடில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒட்டிடலாம். இப்போது இதே மாதிரி இந்த பக்கமும் சேம் இதே மாதிரி மீதி இருக்க 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போ இது ஃபோல்ட் பண்ணுறது மட்டும் இந்த 2 சைடில் க்ராஸாக வருதில்ல, அதுக்குள்ளே அந்த 2 சைட் கார்னர்ஸையும் இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம அந்த கார்னரில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம ஒரு கோட் எழுத போகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் கோட். ஸோ உங்களுக்கு இதே கோட்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கோட் உங்களுக்கு ஃபேவரட் கோட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதில் ஒட்டிக்கிறேன். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதில் சென்டராக ஒட்டிடலாம். ஸோ
ஒரு கோட் ஃப்ரேம் மாதிரி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் இந்த மாதிரி கொஞ்சம் தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது பீட்ஸ் இருக்குது இல்லை கிளிட்டர்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே டபுள் சைடட் டேப் வந்து இந்த மாதிரி 4 பக்கமும் ஒட்டிக்கலாம். இப்போ அந்த டபுள் சைட் டேப் மேலே இருக்க ஸ்டிக்கரை வந்து பிரித்து எடுத்துடலாம். இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ஒட்ட போகிறோம். இதை சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். திரும்ப இதுக்கு மேலே டபுள் சைட் டேப் போட போகிறோம். ஸோ ஃபுல்லாகவும் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே போடலாம், இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் நீங்கள் வந்து கார்னரில் ஒட்டிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கிளிட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பரே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 சென்டிமீட்டர் வித்தில் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 4 சைட்ஸ்லேயும் ஒட்ட போகிறோம். ஸோ அளவு லென்த் வந்து எவ்வளோன்றதை அளவு வச்சு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட் ஐடியா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி செஞ்சு முடிக்கிறதுக்கும் டைம் ரொம்பலாம் ஆகாது, ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து அப்படியே ஒரு டேபிள் மேலே டேபிள் டெக்கார் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.